தேர்தல் கூட்டணி சேர்வதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் பல கோடி ரூபாய்க்கு பேரம் நடைபெற்றதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு பற்றி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க இருப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். திமுகவும் பாஜகவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தன் பக்கம் இழுப்பதற்காக பல கோடி ரூபாய் பேரம் பேசியதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேர்தலில் ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு முக்கியமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயம். அதாவது வைகோ அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவர். அவர் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுவும் சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது. 500 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு. இதை விசாரிக்க வேண்டும், கடுமையாக விசாரிக்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க இருக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை அன்று நாங்கள் புகார் கொடுக்க இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் இந்த நகலை நாங்கள் அனுப்பி இது சம்பந்தமாக தேவைப்பட்டால் இது சம்பந்தமாக ஒரு வழக்கை நாங்கள் போட இருக்கின்றோம். காரணம், இது மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் ஒரு மூத்த அரசியல் தலைவருடைய அவருடைய குற்றச்சாட்டு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது இந்த கருத்தை அவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது எந்த கட்சி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது தவறு. அரசியல் தூய்மையாக இருக்க வேண்டும், பணம் இல்லாத இருக்க வேண்டும், அரசியலிலே ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். இது எல்லாருடைய நோக்கம்தான். அந்த வகையிலே இப்படிப்பட்ட ஒரு மிக மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். இதை விசாரிக்க வேண்டும். இதை உயர்ந்த அளவிலே இதை விசாரித்து கடுமையான நடவடிக்கைகள் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.